இந்த விடுதலையை பெற்றுக்கொள்றீங்க. நீங்கள் தமிழ்நாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை ஜனநாயகத்தை பெற்றுக்கொள்ற கூடி நீங்கள் அதை படிப்படியை தன்மையாக ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? அதை எனக்கு சந்தேகம். இரண்டாவது, நீங்கள் போராளிகளை விடுதலை புலிகளாக ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நான் கிழக்கு தொடக்கம் யாழ்ப்பாணம் ஃபுல்லா தெரிஞ்சு நான் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருக்காகவும் செருப்பு வேலை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனா நான் சொல்றேன், எங்களை ஒரு தரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரான்னு சொல்லிடுங்க. நீங்கள் இபிஆர்ல கூட கேட்கிறீங்க, எல்லோட கேட்கிறீங்க, புலட்டோட கேட்கிறீங்க. 2009 வரைக்கும் எங்களுக்கு எதிராக இருந்து ராணுவத்தோடு யுத்தம் செய்த புலட்டில இருந்து எல்லாத்தோட நீங்க கேட்கிறீங்க. ஆனால் எங்களை தூக்கி பேசினீங்க. நீங்கள் வசனங்களால மட்டுமில்லை, நாங்கள் நொந்து போயிருக்கிற சமூகமாக முன்னெடுங்கி வர்றதுக்காக வந்திருக்கிறோம். எனக்கு இந்த ஒழுங்கமைப்பினுடைய பிரச்சனை இருக்கு. போராளிகள் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்றா இல்லை, பல பிரிவுகளாக பல கட்சிகளாக நிற்கிறோம். இல்லை, ஆனா எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்காக வேலை செஞ்சுட்டா இல்லை. இங்க ஒவ்வொருத்தரும் வாக்கு வங்கியை நிரப்புறதுக்காகவும் தங்களுடைய ஆதாய சூதாடிகள் எங்க லாபம் கிடைக்குதோ அங்க ஆதாய சூதாடிகளாக இன்றைக்கு புலவு கொண்டு போய் நாங்கள் நிற்கிறது இல்லை. நீங்கள் தலைமத்துவத்தில் இருக்கீங்க. நான் கேள்வி கேட்கிறேன், இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்லுவோம். இந்த போராளிகள் தான் நின்றுங்கல. நீங்கள் எங்களை பேரண்டி அடையாளத்தை கலைக்க விரும்புறீங்க. எங்க அம்மா அப்பா அந்த பேரை ஏன் மாற்ற விரும்புறீங்க? நான் எந்த இத்தனை 50,000 மாவீரர்களுக்கும் இத்தனை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டு வந்திருக்கிறேன். என்ன இந்த சமூகமாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? நீங்கள் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் 1-2 உங்களோட நிற்கிறேன் ஒரு கூட்டணியாக. நீங்கள் எல்லாரையும் கூட்டணி சேர்க்கிறீங்க. என்ன எங்களை நீங்க செருப்பு மாதிரி தூக்கி அறிறீங்க? எங்களை மட்டும் கூட கட்சிக்க ஏஐபி என்ற கட்சி, பொத்திய நபர் கட்சி, தெலவண்டா கட்சி, நாங்களே நிரந்தரமாக நிற்க கூடாது. எங்களை தனித்திறப்பாக ஏற்றுக்கொள்ளுவோம். நான் சொல்றேன், உங்களுக்கு பெரிய சமூகம். நான் இன்றைக்கு எனக்கு குழுங்கிற வழக்கு நடந்து இருக்கு. போயிட்டு வா. இப்போ 19 மாசமா சிறையை இருந்து போட்டு வா. அதுல கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னை சுமந்திரன் ஐயா தான் அனுப்பினாரா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்குது. ஏனென்று கேட்டால் சுமந்திரன் ஐயாவுக்கும் சிறுந்திரன் ஐயாவுக்கும் போட்டி நடக்க அதுல போய் கலந்து கொண்டதுல நானும் ஒரு போராளியாக இருந்தேன். சுமந்திரன் ஐயாவால் 20-30 போராளிகள் அச்சத்தில் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். சரி, அது எந்த மாற்றமும் இல்லை. இதே பாதுகாப்பு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு கூட ஐயா எங்களுக்கு அதான் பாதுகாப்பு நாங்கள் 2 கவரை கொஞ்சம் முயற்சி சொல்லுவோம். ஆனால் யாராவது ஒரு தரப்புகளாக உங்களுக்கு எதிரிகளாக இருக்கா? ஆனால் நீங்கள் போட்ட வழி புரியல. நான் சொல்றேன், புலியாக நாங்கள் உங்களை சொல்றது ரெண்டுமே நாங்கள் நினைச்சதில்லை. நினைச்சிருந்தா நீங்க இந்த வேசனை நீங்க கதைக்கவே மாட்டீங்க. இன்றைக்கும் எங்களுக்கு அந்த துணிவும் இந்த துணியும் இருக்கு. நான் மரணத்துக்காக போராடி வந்தவன். நான் ஒரு திசாவன். நான் 12 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறேன். எந்த சமூகத்துக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையோட உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளுவோம். அதுக்காக இல்லை வேலை செய்யற அத்தனை பேரையும் வேலை செய்ய சொல்லுவோம். நாங்கள் உங்களோட வந்திருக்கோம். இதுதான் உங்களுக்கு நீங்கள் எங்களை கொடுக்குற மரியாதை.